மூவொரு கடவுளின் திருப்பெயராலே இந்த வழிபாட்டில் பங்கேற்றிருக்கின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை அவர் திருமுன் நடுங்குங்கள் என்ற திருமொழிக்கேற்ப நாம் இறையச்சத்தோடு சற்று நேரம் அமைதியாக நம்முடைய தனிப்பட்ட பாவங்களையும் கூட்டு பாவங்களையும் உணர்வோம். அவைகளுக்காக மனம் வருந்தி அவற்றை கடவுளிடம் மனத்தாழ்மையோடு முழங்கால் படியிட்டு அறிக்கை செய்து அவற்றை விட்டுவிடுவோம். கடவுள் ஒருவரே நம்முடைய பிழைகளை நமக்கு மன்னித்து நம்மை தூய்மையாக்கி நம்மை புதுப்பிக்க ஆற்றல் மிக்கவராய் இருக்கின்றார். அத்தகைய தூய உள்ளம் கொண்டவர்களாக கடவுளை வழிபடுவோம். வாருங்கள், நாம் யாவரும் சற்று நேரம் அமைதியாக நம்மை ஆய்வோம். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு பிரதியில் கண்ட பிழையற்கையோடு கூடிய இறைவேண்டலை ஏறெடுப்போம். அனைத்து ஆற்றல் பொருந்திய இறைவரே, இந்த காலை வேளையில் உம்மை வழிபட வந்திருக்கின்ற எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எங்கள் அறியாமையினாலும் பேராசையினாலும் ஆதிக்க சிந்தையினாலும் எங்கள் உள்ளத்தாலும் சொல்லாலும் செயலாலும் எங்கள் தனி வாழ்விலும் கூட்டு வாழ்விலும் உமக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பலவிதமான குற்றங்களை உணர்கின்றோம். அவை யாவற்றையும் உம்முன் மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்கின்றோம். அவற்றை விட்டுவிடவும் தீர்மானிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அருள் கூர்ந்து எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை புதுப்பித்தருள வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகின்றோம். அதன் வழியாக எங்கள் வழிபாடு உமக்கு ஏற்புடையதாக அமையவும், வழிபாட்டு தொடக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய இருத்தல் நிலையை உணர்ந்து கொள்ளவும் அருள் தாரும். எங்கள் வழிபாட்டை கனிவாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறோம். இவை அனைத்தையும் உலக மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். பிழை மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். தம்மிடத்தில் உண்மையாக மனம் வருந்தி தங்கள் குற்றங்களை அறிக்கை செய்த யாவருக்கும் பாவ மன்னிப்பை வாக்கு பண்ணியிருக்கின்ற கடவுள் தாமே இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம் குற்றங்களை நமக்கு மன்னித்து அவைகளிலிருந்து நம்மை விடுவித்து தூய ஆவியாரின் கூட்டுறவை நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று பிரதியில் கண்ட இறை அழைப்பை 3 முறை பாடுவோம். Amen.
பச்சுறுதியை அறிக்கை செய்யும் வண்ணமாக திருத்துதர் பச்சுறுதி அறிக்கையின் வழியாக நம்முடைய பச்சுறுதியை அறிக்கை செய்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த அனைத்து ஆற்றலும் பொருந்திய கடவுளை நம்புகிறோம். அவர் தம் ஒரே மனிதராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகிறோம். அவர் தூய ஆவியாராலே கன்னிமரியாளிடம் கற்புண்டு பிறந்தார். முந்தைய காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு பாதாளம் இறங்கினார். 3ஆம் நாள் இறந்தோரிடையே இருந்து எழுந்தருளினார். விண்ணகம் மீறி அனைத்து ஆற்றலும் பொருந்திய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் இறந்து விட்டோரையும் நடுத்திருக்க வருவார். தூய ஆவியாரையும் நம்புகிறோம். பொதுவாக இருக்கிற தூய திருச்சபையும் தூயோரின் கூட்டுறவும் உழைப்பிற்கும் உடலுக்கும் மெய்வாழ்வும் உண்டென்று நம்புகிறோம். ஆமென். இப்பச்சுறுதியில் இறுதி வரை நிலைத்திருக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. நாம் யாவரும் நின்றவாறே கடவுளை போற்றும் வண்ணமாக பாமாலை 13 பாடுவோம். பாமாலை 13. எங்கள் தாயாக தந்தையாக இருந்து வழி நடத்துகின்ற அன்பான இறையே,
இந்த நெந்து காலத்தை நாங்கள் பயனுள்ளதாக்கிக் கொள்ள நீ கொடுத்து வருகின்ற வழிகாட்டுதலுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உலகின் மரபுசார் எரிசக்தியை விட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் அளவு உயர்ந்து வருகின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, எங்கள் வாழ்விலும் உலகிலும் நீ செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி படைக்கிறோம். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியை நீர் இதுவரை நடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இக்கல்லூரி உமக்கு விருப்பமானபடி செயல்பட உம்முடைய வழி நடத்துதலை தந்தருளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். உலகில் பேராசையினாலும் ஆதிக்க பங்கினாலும் நடைபெறுகின்ற அநீதிகள் மறைந்து உம்முடைய இறை அரசின் விழுமியங்கள் தடை தோன்ற செய்யும்படியாக வேண்டுகிறோம். இன்னும் எங்கள் வேண்டுதல்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நீர் உன் விருப்பம் போல் எங்களுக்கு நிறைவேற்றி தரும்படியாக கொண்டாடுகிறோம். சென்னை குருசேகரத்தை சேர்ந்த நமது கல்லூரியில் முதுநிலை தொல்வியல் படிக்கும் மறைவு சாமுவேல் சத்யசீலன் அவர்களின் தாயார் இறந்து துயரத்தில் இருக்கும் அவரும் அவரது குடும்பத்தினரும் ஆறுதல் அடையவும் கொண்டாடுகிறோம். இன்னும் இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். நாம் யாவரும் நன்றியையும் மன்றாட்டையும் ஒன்று திரட்டி ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை சேர்ந்து ஏறெடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் ஆற்றலும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமென். அவையோர் அமர்வோம். இப்பொழுது சிறப்பு நிகழ்வு.
ஏசாயா இறைவாக்கினர் நூல் 44ஆம் பிரிவு 28ஆம் திருமொழி முதல் 45ஆம் பிரிவு 8ஆம் திருமொழி முடிய. ஏசாயா இறைவாக்கினர் நூல் 44ஆம் பிரிவு 28ஆம் திருமொழி முதல் 45ஆம் பிரிவு 8ஆம் திருமொழி முடிய. The given text for today is from the book of Isaiah, chapter 44, verse 28 to chapter 45, verse 8. சைரசு மன்னனை பற்றி, அவன் நான் நியமித்த ஆயன், என் விருப்பத்தை நிறைவேற்றுவான் என்றும், எருசலேமை பற்றி அது கட்டி எழுப்பப்படும் என்றும், திருக்கோவிலை பற்றி உனக்கு அடித்தளம் இடப்படும் என்றும் கூறுவதும் நானே. சைரசின் நியமனம். சைரசுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார். பிற இனத்தாரை அவர் முன் அடிபணியச் செய்வார். அரசர்களை அவர் முன் ஆற்றலிழக்கச் செய்வார். கோட்டை வாயில்களை அவர் முன் பூட்டியிடாது திறந்திருக்கச் செய்வார். அவரது வலக்கையை உறுதியாய் பற்றி பிடித்துள்ளார். அவரிடம் ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன். இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன். பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதை செய்வேன். என் ஊழியன் யாக்கோபை முன்னிட்டும் நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரவேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. என்னையன்றி வேறு கடவுள் இல்லை. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன். கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்னையன்றி வேறு எவரும் இல்லை என்று மக்கள் அறியும்படி இதை செய்கிறேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. நான் ஒளியை உண்டாக்குகிறேன், இருளை படைக்கிறேன். நல்வாழ்வை அமைப்பவன் நான், தீமையை படைத்தவனும் நானே. இவை அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே. வானங்கள் பனிமலையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிக்கச் செய்யட்டும். இதை செய்பவர் ஆண்டவராகிய நானே. பாடம் முடிந்தது. கடவுளுக்கு ஆட்சி உண்டாவதாக. For this liturgic service, the Gospel reading is taken from St. Matthew, chapter 15, verses commencing from 21 to 28. நற்செய்தி பாடத்திற்காக நாம் அனைவரும் எழுதி நிற்போம். Let us all stand for the Gospel reading. இந்த திருநாய்வு வழிபாட்டுக்கு என்று படிக்கும்படி கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி, அது தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் பிரிவு 15, திருமொழிகள் 21 முதல் 28 முடிய. தூய மற்செய்தி நூல் மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 15, திருமொழிகள் 21 முதல் 28 வரை. கானானிய பெண்ணின் நம்பிக்கை. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாய் சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரவேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விடும் சிறு துண்டுகளை
மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது என்பதே படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மாட்சிமை உரித்தாகுக. அனைவரும் அமர்வோம். The scripture reading for this criticism service is taken from the Acts of Apostles chapter 10 verses begins from 24 to 33. இந்த திருநாய் வழிபாட்டுக்கு என்று படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி திருத்துதுவர் பணிகள் பிரிவு 10 திருமொழிகள் 24 முதல் 33 வரை. அடுத்த நாள் அவர் செசரியா நகரை சென்றடைந்தார். கொர்நேலியு தம் உறவினர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் வரவழைத்து அவருக்காக காத்து கொண்டிருந்தார். பேதுரு உள்ளே வரவே கொர்நேலியு அவரை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திலும் நானும் ஒரு மனிதன் தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அவரோடு பேசியவாறே பேதுரு உள்ளே சென்றார். அங்கு பலர் வந்திருப்பதைக் கண்டு அவர்களை பார்த்து, ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார். ஆகவே நீங்கள் என்னை வரவழைத்த போது மறுப்பு கூறாமல் வந்தேன். இப்போது சொல்லும், எதற்காக என்னை வரவழைத்தீர் என்று வினவினார். அதற்கு கொர்நேலியு கூறியது, 3 நாளைக்கு முன் இதே நேரத்தில், அதாவது பிற்பகல் 3 மணிக்கு என் வீட்டில் நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது பளபளப்பான ஆடை அணிந்த ஒருவர் என் முன் வந்திருந்தார். அவர் என்னிடம், கொர்நேலியு, உன் வேண்டுதலை கடவுள் கேட்டருளினார். உன் இரக்க செயல்களை அவர் நினைவில் கொண்டார். ஆகவே நீர் யோப்பாவுக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயரிலே சீமோனை வரவழையும். அவர் தோல் பதியிடுபவராகிய சீமோன் வீட்டில் விருந்தினராக தங்கியிருக்கிறார். அவ்வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார். எனவேதான் உடனே உமக்கு ஆள் அனுப்பினேன். நீரும் இங்கு வந்தது நல்லது. ஆண்டவர் பணித்த அனைத்தையும் இப்போதும் உன் வழியாக கேட்பதற்கு நாங்கள் யாரும் கடவுளுக்கு முன் கூடியிருக்கிறோம் என்றார். பாடம் முடிந்தது. கடவுளே உங்களுக்கே மாற்றி முடித்தாக. Here is the scripture reading. Praise be to God. மீண்டும் ஒரு முறையாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அருளுரைக்கு முன்பதாக நாம் இறைவேண்டல் செய்வோம். எங்களை ஆற்றல்படுத்துகின்ற எங்கள் நல்ல கடவுளே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தையை கேட்க கூடியிருக்கின்ற எங்களை உம்முடைய வார்த்தையினால் எங்களை அருள் செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். இன்றைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு எல்லைகளை கடந்த பற்றுறுதியை ஏற்றுக்கொள்ளுதல். Acknowledging faith beyond boundaries. எல்லைகளை கடந்த பற்றுறுதியை ஏற்றுக்கொள்வது என்பது நம்முடைய பற்றுறுதியை துறந்து பிறர் பற்றுறுதியை ஏற்றுக்கொள்வதற்கு மாறாக பிறருடைய பற்றுறுதியை அறிந்திருக்கின்றவர்களாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவும், அவர்களிடம் எந்த வேறுபாடும் காட்டாமல் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்களாக அவர்களோடு நல்லுறவு கொண்டுள்ளதும் ஆகும். இதற்காக எல்லைகளை கடந்த பற்றுறுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாவேயின் வியக்கத்தக்க படைப்புகளானது ஒன்றையொன்று சார்ந்து செயல்படுகின்றதாக இருக்கின்றது. அறிவியல் துறையில் நடத்தப்படுகின்ற முக்கியமான ஆய்வுகளில் ஒன்று குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் தியரி என்ற குவையும்
பின்னல் கோட்பாடு சார்ந்த ஆய்வாகும். இக்கோட்பாடு கூறுவது அண்டத்தில் இருக்கின்ற அனைத்தும் ஒரே பொதுவான தோற்றத்தை பகிர்ந்து கொண்டுள்ளதோடு ஒரே அமைப்பாகவும் செயல்படுகின்றது என்று புலப்படுத்துகிறது. இது கடவுளுடைய படைப்பாகிய மனுக்குலத்திற்கும் பொருந்தும். ஒரே பொதுவான தோற்றத்தை பகிர்ந்து கொண்டவர்களாகிய நாம் ஒரே அமைப்பாக செயல்படுவது மிகவும் தேவையானதாக இருக்கின்றது. ஆனால் இனம், மொழி, பண்பாடு என பல்வேறு வகைகளில் பிரிந்திருக்கின்றவர்களாக எல்லைகளை கடந்த பச்சுறுதியாளர்களை நாம் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். இதன் விளைவாக அனைவரும் நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையாக கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத நிலை உருவாகிறது. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதியில் பிற பச்சுறுதியாளர்களை ஏற்றுக்கொள்வதை பற்றி வலியுறுத்துகின்ற செய்தியை நாம் ஆய்ந்து அறிவது இன்றைய காலத்தில் தேவையாக இருக்கின்றது. எசாயா 44:28 முதல் 45:8 வரை உள்ள பகுதியானது பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எசேயா இறைவாக்கினர் வழியாக கடவுள் வாக்களித்தவையாக இருக்கின்றது. இது இறைவாக்கானது பொது ஊழிக்கு முன் 739 யூதாவை ஆண்ட மன்னர் எசேக்கியாவின் காலத்தில் உரைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. குறிப்பாக இது பெர்சிய மன்னர் சைரஸ் பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்னரே உரைக்கப்பட்டது என்று கருதுகின்றனர். இப்பகுதியானது போற்றி பாடல் பாங்கில் அமையப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. எசாயா 45 திருமொழிகள் 1 முதல் 3 வரை உள்ள பகுதியானது தடைகளை தகர்த்தெறிய சைரஸ் அனுப்பப்படுதலும், திருமொழிகள் 5 முதல் 8 வரை உள்ள பகுதியானது கடவுளின் நோக்கத்தை அறிந்து கொள்வதும் உலக வரலாற்றில் கடவுளின் இறையாண்மையை பறைசாற்றுவதும் இடம்பெறுகின்றது. இப்பகுதியின் முந்தைய பகுதியில் பார்ப்போமானால் கடவுள் தம்மை பற்றின செய்திகளை தம்முடைய மக்களாகிய இஸ்ரேலர்களுக்கு எடுத்துரைக்கின்றதாக இருக்கின்றது. ஒருவர் படிக்கலாம். எசாயா 44:28. சைரசு மன்னரை பற்றி அவன் நான் நியமித்த ஆயன் என் விருப்பத்தை நிறைவேற்றுவான் என்றும், எருசலேமை பற்றி அது கட்டியெழுப்பப்படும் என்றும், திருக்கோவிலை பற்றி உனக்கு அடித்தளம் இடப்படும் என்றும் கூறுவதும் நானே. இத்திருமொழியில் கடவுள் தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஒருவரை தெரிவு செய்கின்றார். அதற்கு அவர் தம்மை அறியாத ஒருவரான சைரஸை தெரிவு செய்வதை நாம் இங்கு பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாது அவரை தம்முடைய ஆயராக நியமிக்கிறதாகவும் அவரை திருப்பொழிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இபிரேய சொல்லான லின்சிகோ என்பதற்கு நியமிக்கப்பட்டவர், திருப்பொழிவு செய்யப்பட்டவர் என்று பொருள்படுகின்றது. இஸ்ரேலரை பொறுத்தவரை திருப்பொழிவு என்பது தலைமை ஆயரையும் அரசரையுமே குறிக்கின்றதாக இருக்கின்றது. பொதுவாக கடவுள் தம்முடைய விருப்பத்தை, தம்முடைய திருப்பணியை நிறைவேற்ற தாம் அழைத்தவர்களையே பயன்படுத்துவார் என்பது நம்முடைய புரிதலாக இருக்கின்ற நிலையில் அவர் தம்மை அறியாத ஒருவரையும் பயன்படுத்துவது கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. கடவுள் சைரஸை நியமித்து 3 முக்கியமான பணிகளை அவரின் வழியாக நிறைவேற்றப் போவதாக வாக்களிக்கின்றார். முதலாவது, கடவுள் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதாக
வாக்களிக்கின்றார். கடவுள் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதாக வாக்களிக்கின்றார். திருப்பாடல் 44:28 என் விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று கடவுள் கூறுவதை பார்க்கின்றோம். இது அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவித்து அவர்களை தங்கள் சொந்த நாட்டிற்கு அனுப்புவதை குறிக்கின்றது. அதுவே கடவுளின் விருப்பமாக இருக்கின்றது. அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மக்களை விடுவிப்பது என்பது கடவுளுடைய விருப்பமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தங்கள் நாட்டில் விடுதலையாக வாழ்ந்த சூழல் மாறி வேறொரு நாட்டில் அடிமையாக இருக்கின்ற நிலை ஏற்பட்டது. பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்த 70 ஆண்டு காலத்தில் இஸ்ரேல் மக்கள் பல்வேறு அறைகூவல்களை எதிர்கொண்டனர். அவர்கள் வேற்று நாட்டவரால் ஒடுக்கப்பட்டனர். அவர்கள் மீது அநீதிகள் கட்டவிழ்க்கப்பட்டன. இத்தகைய சூழலில் இருந்து கடவுள் சைரஸ் மன்னரை கொண்டு விடுவிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எஸ்ரா 1:1-4 எஸ்ராவின் காலத்தில் சைரஸ் தம்முடைய ஆட்சியின் 1ஆம் ஆண்டிலே யூதர்களை விடுவிக்கவும் அவர்களுக்கு எருசலேமின் ஆலயத்தை கட்டிக் கொடுக்கவும் அரசாணை வெளியிடுகிறார். கடவுள் தம் மீது நம்பிக்கை கொள்கின்ற யாவரையும் எவ்வகையான அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவிக்கின்றவராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாது கடவுள் எவரையும் கொண்டும் விடுவிக்கின்றவர் மட்டுமல்லாது எவரையும் விடுவிக்கின்றவராகவும் இருக்கின்றார் என்பதனையும் நாம் பார்க்கின்றோம். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் மத்தேயு 15:21 முதல் 28 வரை உள்ள பகுதியில் யூத சமயத்தை சாராத கானானிய பெண் இயேசுவண்டை வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்நிகழ்ச்சியை குறித்து பல்வேறு விளக்கங்களை தெளிவுகளையும் நாம் பல நேரங்களில் பெற்றிருக்கின்றோம். அப்பெண் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவும் அப்பெண்ணின் இதயத்தை அறிந்திருக்கின்றவராக இருந்தார். இயேசு அப்பெண்ணை பார்த்து உன் நம்பிக்கை பெரிது என்று அவருடைய நம்பிக்கையை பாராட்டுவதோடு இயேசு அப்பெண்ணின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார். அவருடைய மகள் பேய் பிடியிலிருந்து உடனே விடுவிக்கப்பட்டார் என்பதை நாம் இப்பகுதியிலே பார்க்க முடிகின்றது. இன்றைய சூழலிலும் கடவுள் கீழ்நிலை மக்களின் குரலை கேட்கின்றவராக இருக்கின்றார். அவர்களோடு இருந்து அவர்களுடைய சமூக பொருளாதார சாதிய கட்டுகளிலிருந்து மீட்கின்ற ஆற்றல் கொண்டவராக இருக்கின்றார் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக கடவுள் சைரஸின் வழியாக புதிய வாழ்வளிப்பதாக வாக்களிக்கின்றார். எசாயா 44:28 கடவுள் எருசலேம் கட்டி எழுப்பப்படும் என்று வாக்களிக்கின்றார். பாபிலோனிய படையெடுப்பின் போது எருசலேம் நகர் அழிவுற்றது. மக்கள் தங்கள் நிலங்கள், வீடுகள், உடைமைகள் என அனைத்தையும் இழந்தனர். இஸ்ரேல் மக்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக வேற்று நாட்டிற்கு அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்டனர். சைரஸ் மன்னர் வழியாக இஸ்ரேல் மக்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் நாடு திரும்பும் பொழுது எருசலேம் கட்டி எழுப்பப்படும் என்ற வாக்கை கடவுள் சைரஸ் மன்னர் வழியாக கொடுக்கின்றார். இது ஆண்டவர் மக்களுக்கு புதிய வாழ்வளிப்பதை சுட்டிக்காட்டுகின்றது. திருத்தூதர் பணிகள் 10:24 முதல் 33 வரை உள்ள பகுதியில் யூதரல்லாத கொர்நேலியு என்ற நூற்றுவர் தலைவர் கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்ற இறைப்பற்று முகவராக இருந்தார். கடவுள் அவருக்கு வெளிப்பாடு கொடுத்திருந்தார். ஆனால் கொர்நேலியுவால் அதன் பொருளை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இதனை கொர்நேலியு தன்னுடைய ஆன்மீக வாழ்வில் குறைப்பட்டவராக உணர்ந்தார். பேதுரு கொர்நேலியுவின் இல்லத்தில்
வந்து உரை நிகழ்ச்சியில் கடவுள் பேதுருவின் வழியாக அவருக்கு உண்மையை உணர்த்தினார். பேதுரு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கையில் தூய ஆவியார் அனைவர் மேலும் ஆட்கொண்டார். இதன் வழியாக கொர்நேலியு புதிய ஆன்மீக வாழ்வை பெற்றார். இன்றைய சூழலில் புதிய வாழ்வு என்பது அச்சம், வன்முறை ஆகிய சூழலில் வாழ்கின்ற மக்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக கண்ணியத்தோடு வாழ்கின்ற நிலையாகும். அத்தகைய நிலையை கடவுள் கொடுக்க ஆற்றல் கொண்டவராக இருக்கின்றார். மூன்றாவதாக சைரஸ் வழியாக கடவுள் அடையாளத்தை நிலைநிறுத்துவதாக வாக்களிக்கின்றார். எசாயா 44:28 கடவுள் திருக்கோவிலுக்கு அடித்தளம் இடப்படும் என்று வாக்களிக்கின்றார். மீட்கப்படுகின்ற மக்களுக்கு சைரஸ் எருசலேம் ஆலயத்தில் மீண்டும் அடித்தளம் விடுவார் என்று குறிப்பிடுகின்றார். இஸ்ரேல் மக்கள் சிறையிருப்புக்கு முன் வழிபாட்டிற்காக பயன்படுத்தின ஆலயம் அழிக்கப்பட்டது. ஆலயம் இடிக்கப்படுவது என்பது அவர்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மீட்கப்பட்ட மக்கள் என்ற அடையாளத்தை அழிப்பதை உணர்த்துகிறது. ஆண்டவர் மீது மீண்டும் அவர்களுடைய ஆலயத்திற்கு அடித்தளம் விடப்படும் என்று வாக்களிப்பதன் வழியாக அவர்கள் இழந்த அடையாளத்தை மீட்டெடுக்க நம்பிக்கை பிறக்கின்றது. திருப்பாடல் 125 ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பார் என்று குறிப்பிடுகின்றது. அவர்களுடைய அடையாளமும் சீயோன் மலை போல் அசையாது இருக்கும் என்று சுட்டுகின்றது. இன்றைய சூழலில் ஆதிக்க ஆற்றல்களினால் அடையாளம் பறிக்கப்பட்ட கீழ்நிலையானவர்கள், அவர்ணர்கள், தலித்கள், பட்டியலினத்தவர், பட்டியல் பழங்குடியினர் என்று பல்வேறு வகையான அடையாளப்படுத்தப்படுகின்ற நிலையில் கடவுள் அம்மக்களின் குரலை கேட்கின்றவராக அவர்களுடைய பழைய அடையாளத்தை அவர்கள் நிலைநிறுத்துகின்றவராக ஆற்றல் உடையவராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் நம் வழியாக மட்டுமல்லாது எல்லைகளை கடந்த பற்றுறுதியாளர்கள் வழியாகவும் தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவராக இருக்கின்றார் என்பதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் அவர்கள் வழியாக மீட்பளிக்கவும், அவர்கள் வழியாக அடையாளத்தை நிலைநிறுத்தவும், அவர்கள் வழியாக புது வாழ்வளிக்கின்றவராகவும் அவற்றை நிறைவேற்ற ஆற்றல் உள்ளவராகவும் இருக்கின்றார். மேலும் கடவுள் எந்த பாகுபாடு இன்றி மீட்பளிக்கின்றவராக இருக்கின்றார். எல்லோர் மேலும் தூய ஆவியாரை அருள்கின்றவராக இருக்கின்றார். கடவுளின் திருப்பணியாளர்களாகிய நாம் எல்லைகளை கடந்த பற்றுறுதியாளர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நல்லிணக்கத்தோடு கடவுளின் விருப்பங்களை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். கடவுள் தாமே திருவார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நாம் யாவரும் குழந்தால் படியிட்டு இறைவேண்டல் செய்வோம். வார்த்தை கொண்டு வாக்களிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மனதிலே பதித்து அவற்றின்படி வாழ எங்களுக்கு அருள் புரியும். எல்லைகளை கடந்த பற்றுறுதியாளர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நல்லிணக்கம் கொண்டவர்களாக ஒன்றாக இணைந்து உடைய விருப்பத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி இருக்கும்படியாக நம்புகின்றோம். இந்த வழிபாட்டின் வழியாக நீர் மாற்றியடைந்தீர் என்று நம்புகின்றோம். இந்த நாளின் அனைத்து நிகழ்வுகளிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி அருளும்படியாக கெஞ்சுகின்றோம். இவை அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் விடுதலையாளராம் நல்ல கடவுளே. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமென்.
நாம் சற்று நேரம் அமைதியாக நம்மை நாம் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இறைவாழ்த்து பெற்றுக் கொள்வோம். நம் வழியாக நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆற்றல் படைத்த கடவுளின் அன்பும் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் கூட்டுறவும் நம் அனைவருடன் இருப்பனவாக. நாம் யாவரும் நின்றவாறு பிரதியில் கண்ட இறைமாட்சி பாடலை சேர்ந்து பாடுவோம். நன்றி அறிந்த உள்ளத்தோடு யாவரும் இணைந்து சொல்வோம். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலகமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆமென்.
ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக புறப்பட்டு செல்வோம். இந்த வழிபாட்டில் பங்கேற்ற உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு உதவிய அனைத்து உள்ளவர்களையும் பாராட்டி அவர்களுக்கு நன்றி.